بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: النكاح من سنتي. وقال عليه الصلاة والسلام: فمن رغب عن سنتي فليس مني. أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தை நம்மையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். உலக பொதுவரை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய வேதமான ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். ஜும்மாவுடைய தினத்திலே அதுவும் ஒரு நிக்காவுடைய சபையாகவும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து கொடுத்திருப்பதின் காரணமாக நிக்கா தொடர்பான சில விஷயங்களை இந்த ஜும்மாவிலே கேட்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எந்த நாவு பேசுகின்றதோ, எந்த செவிகள் கேட்கின்றதோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நிக்கா திருமணம் என்பது இஸ்லாமிய நெறிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தாமல் மனித படைப்பு என்பதாக அறிமுகப்படுத்துகின்றான். நிக்கா என்பது மனித படைப்பு, இன்னும் உருவாக்கத்தின் துவக்கம்தான் இந்த திருமணம் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு, மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உருவாக்கி கொடுத்தான். وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً, அதிலிருந்தே அவர்களுக்கு மனைவியையும் பின்னர் இவ்விருவரிலிருந்து ஆண் மக்களையும் பெண் மக்களையும் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் தன் வல்லமையை தெளிவுபடுத்தி கூறி காட்டுகின்றான். ஆதம் என்ற மனிதரை பெருமக்களை உலகத்திற்கு ஹலீஃபாவாக, அதாவது பிரதிநிதியாக கொடுத்த ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக எந்த ஒரு வெளி நடமாட்டமும் இல்லாமல், உலகத்தில் எந்த ஒரு மனித சஞ்சாரங்களும் பறவைகளும் மிருகங்களும் நடமாட்டம் இல்லாத பாலடைந்த வனாந்திர உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித மக்களை இந்த ஆதமின் மூலமாக இந்த சமுதாயத்தை உருவாக்கி காட்டினோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனி மனிதர், ஆதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதர் ஒரு சமூகமாக ரப்பல் ஆலமீன் நம்மையெல்லாம் உலகத்திலே மாற்றி வைத்து கொடுத்திருக்கின்றார். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஆண் பெண் இருவரில், அது ஆண்களாக இருக்கட்டும்
அல்லது பெண்களாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய துணை இல்லாமல், ஆண் பெண்ணின் துணை இல்லாமல், பெண் ஆணின் துணை இல்லாமல் இந்த உலகத்திலே நிச்சயமாக வாழ முடியாது என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அழகாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். எனவே தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமணம் என்பது வெறுமனே என்னது இஸ்லாமிய நெறிகள் வழிமுறைகள் என்பதாக ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்திலே அறிமுகப்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை சுன்னத் என்பதாகத்தான் நாம் சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த நிக்கா திருமணம் என்பதை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உலகத்திலே ஜோடிகள் இல்லாமல் எதையும் நாம் படைக்கவில்லை, இனி படைக்க போவதும் இல்லை என்பதாக ஷரியத் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அது மனித படைப்புக்கு மட்டும் சொல்லப்பட்ட பெருமக்களே கட்டளை கிடையாது. இல்லை, ஆண் இருந்தால் பெண் இருக்க வேண்டும், பெண் இருந்தால் ஆண் இருக்க வேண்டும், இதுதான் உலக படைப்பு, உலகத்தின் நீதி என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆண் மக்களை மட்டும், இந்த மனித படைப்பை மட்டும் சொல்லவில்லை. அது ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கட்டும், பறந்து செல்லக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு உலகத்திலே எத்துணை கோடான கோடி ஜீவராசிகளிலே இருக்கின்றதோ அத்துணை ஜீவராசிகளும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆண் பெண் ஜோடிகள் இல்லாமல் நான் படைக்கவில்லை என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், உங்களுடைய தோற்றத்தை பார்த்தே உங்களுக்கு ஜோடி எவ்வளவு முக்கியம் என்பதாக மனிதனின் அறிவை கொண்டே மனிதனுடைய உடல் இரத்த நாணங்களில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு கண் இல்லாதவன் குருடன் என்பதாக சொல்லுவார்கள். ரெண்டு கண்ணு இருக்குது, ஒரே ஒரு கண்ணு தான் பார்வை போயிருக்குது, இருந்தாலும் கூட அவன் குறையுள்ளவன் தான். அதே போன்று மூக்கு துவாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு துவாரம் இல்லாமல் ஒரு துவாரத்தினால் முழுமையாக சுவாசிக்க முடியாது. கைகள் கால்கள் இதிலேயே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஜோடி என்பதாக நியமித்திருக்கின்றான். ஒன்று இல்லாமல் மற்றொன்று என்பது வாழ முடியாத காலகட்டத்தில் தான் இந்த நிக்கா என்பது அவசியம், கட்டாயம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. மற்றொரு அல்லாஹ் சொல்லுவான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வான்தும் லிபாசுல் லஹுன்ன. கணவன் மனைவி என்பவர்கள் ஆண் பெண் என்ற ஜோடி இருக்கின்றதே, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் மனைவி உங்களுக்கு ஆடையாகவும், வான்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருப்பதுதான் இந்த நிக்காவினுடைய பிரதான நோக்கம் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களே, உடலுக்கு ஆடை இல்லை என்று சொன்னால் கேள்விப்பட்ட விஷயம்தான். உடலுக்கு ஆடை இல்லை என்று சொன்னால் அவனை அம்மனம் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும், உயர்ந்த இடத்தில் இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வராக செல்வந்தராக மில்லியன் கணக்கில் அவர் வைத்திருந்தாலும் கூட ஒரு மனிதர் ஆடை இல்லாமல் வருகின்றார் என்று சொன்னால், ஆஹா, இவர் உயர்ந்தவர், இவர் உயர்ந்த ஜாதியை கொண்டவர், உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர் என்பதாக பார்க்கக்கூடிய மக்கள் சொல்ல மாட்டோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உன்ன லிபாசுல் லக்கும் வான்தும் லிபாசுல் லஹுன்ன. எப்படி ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பதாக உதாரணம் சொல்லுவார்களோ, எப்படி ஆடை இல்லாத பெண்மணி அரை நிர்வாணம் உள்ள பெண்மணி என்பதாக சொல்லுவார்களோ, அதே போன்றுதான் கணவனும் மனைவியும். நிக்கா என்பது ஒரு நாள் நடக்கக்கூடிய கூத்து அல்ல. இன்றைக்கு உலக விஷயத்திலே, உலக நடமாட்டத்தினுடைய வார்த்தைகள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் பெருமக்களே, ஒரு நாள் கூத்தாக நாம் ஆக்கிவிட்டோம். நல்ல யோசனை செய்து பாருங்க. நிக்காவுடைய விஷயம் என்ன ஆகுது அப்படி சொன்னா, ஒரு நாள் அல்லது மறுநாள் அல்லது ஒரு வாரம் விருந்து படைக்கப்படுகின்றது, அதற்குள்ள சந்தோஷங்கள் கொண்டாடப்படுகின்றன, பலகாரங்கள் பரிமாறி கொள்ளப்படுகின்றன. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஒரு பிள்ளைகள் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அதனுடைய நிக்கா என்ன ஆகிவிடுகின்றது என்று சொன்னால் கசந்து விடுகின்றது. இன்றைக்கு எல்லா இஸ்லாமிய சமூகத்திலும், உலக சமுதாயத்தை விட்டுவிடுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் பெருமக்களே ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. என்னுடைய குடும்பத்திலே எனக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இருக்கின்றது, நான் வாழ்க்கையை சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதாக பெருமக்களே யாரும் சொல்லிவிட முடியாது. எந்த அளவு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளோடு அல்லாஹ் ரசூல் என்று சொல்லக்கூடிய நாம் கூட தொழுகையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் விட்டதில்லை என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் மகான்கள் கூட இந்த திருமண நிக்காவுடைய விஷயத்திலே
தடம் புரண்டு விடுகின்றார்கள். எல்லா விஷயங்களையும் மென்மையாக பேசக்கூடியவர்கள், எல்லா விஷயங்களிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுடைய கடமைகளை ரப்பல் ஆலமீன் என்ன கடமைகளை எங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றானோ அத்தனை கடமைகளை நாங்கள் சரியான முறையிலே பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் என்ன ஆகிவிடுகின்றோம் என்று சொன்னால், இந்த நிக்காவுடைய விஷயத்திலே, மனைவியுடைய விஷயத்திலே அல்லது கணவனுடைய விஷயத்திலே பெருமக்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது அனைத்து மக்களும் தடம் புரண்டு வருகின்றார்கள். அல்லாஹ் நிக்காவுடைய நேரத்தில் மட்டும் இது என்னுடைய படைப்பு, நிக்கா தான் என்னது மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காரணம் என்பதாக நிக்காவுடைய இடத்துல மட்டும் அல்லாஹ் சொல்லல. அல்லது ஒரு பிள்ளை பெற்றுவிட்டால் நிக்கா முடிந்து விட்டது, உங்களுடைய ஆசாபாசங்கள் முடிந்து விட்டது என்பதாக ரப்புல் ஆலமீன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. பெருமக்களே, நிக்கா என்று சொன்னால் அந்த திருமண பந்தம் என்பது சொர்க்கம் வரை செல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால் சொர்க்கவாசியாக அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுவான். ஹூருல் ஈன், சொர்க்கத்து கன்னிகள், அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தி கொண்டார் என்று சொன்னால் அவர்களுக்காக ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்து கன்னிகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். வஹூருல் ஈன், கண்களை குளிர் செய்யக்கூடிய அந்த ஹூருல் ஈன் கன்னிகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அதே நேரத்திலே நிக்காஹ் என்ற விஷயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை சரியான குடும்பவியலை கொண்டு செல்வாரோ அதே மனைவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நாளை சொர்க்கத்து கன்னியாகவே உருவமாக்கி கொடுப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எவ்வளவு பெரிய பெருமக்களே, எவ்வளவு பெரிய வார்த்தை! இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே சொல்ல முடியுமா, என் மனைவி சொர்க்கத்து கன்னியாக வர வேண்டும், என் மனைவி அந்த சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக பெருமக்களை யாரும் சொல்ல மாட்டோம். அதே போன்று எந்த மனைவியும் சொல்ல மாட்டாங்க, இந்த கணவர் தான் என்ற சொர்க்கத்துல வரணும் அப்படின்னு சொல்லி. எங்க நம்ம பார்க்கிறோம்? நிக்கா முடியுது, ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, ஒரு வருடம் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, பஞ்சாயத்துல வந்து நின்றுடும். இது முழுமையான நிக்கா இல்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு மனைவி தன்னுடைய பக்கத்திலே அன்பு மனைவியினுடைய மடியிலே படுத்து மரண தருவாயிலே இஸ்ராயீலை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை புகாரியுடைய கிதாபிலே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். லையு அவ்வின் அலைஹில் மௌத் மின சக்ராத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னுடைய இந்த மரண படுக்கையும், ஆயிஷாவே என்னுடைய இந்த மரண படுக்கையும் எனக்கு லேசாக தெரிகின்றது. ஏன் தெரியுமா? உன்னுடைய பார்வை சொர்க்கத்தில் எனக்கு தெரிகின்றது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். சிந்தனை செய்து பாருங்க. இன்னைக்கு நம்ம மனைவியை பார்த்து உன்னுடைய பார்வை, உன்னுடைய வார்த்தை எனக்கு எப்படி தெரியுது? சொர்க்கவாசியாக தெரியும் சொல்லுவோமா? இன்னைக்கு எப்படி புலகத்துல ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, வீட்டுல எப்படிங்க வாழ்றீங்க, யாருங்க இருக்கிறா, யாருங்க கட்டி இருக்கீங்க? பேயை கட்டி வச்சிருக்கிற. உலகத்துல பாக்குறமா என்ன? பேயை கட்டி வச்சிருக்கிற. அந்த அம்மா சொல்லுது, என்னங்க யாருங்க கட்டி இருக்கிறீங்க, உங்க கணவர் எப்படி இருக்காரு? நல்லா சொன்னீங்க, போய் மிருகத்தை போய் கட்டி வச்சுட்டாங்க. எப்ப நடக்குது இது? ஒரு வருட காலம் பின்னாடி, ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி, 2 குழந்தை பிறந்த பின்னாடி. பெருமக்களே, இது முக்கம்மிலே நிக்கா இல்லை. மார்க்கம் சொல்லுகின்றது இது முக்கம்மிலே நிக்கா இல்லை, முழுமையான நிக்கா என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள். முழுமையான நிக்கா என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், அவருடைய செயல்பாடு அனைத்தும் மறுமை வரை கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் வடிப்பார்களாம். சக்கராத்துடைய நேரத்தில் கூட என்னுடைய கணவர் உன்னை பார்ப்பதினால், வார்த்தையை பாருங்க, லையுஹவ்வின் அலைஹில் மௌத் மின சக்கராத். சக்கராத்துடைய நேரத்தில் கூட என் அருமை கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை பார்ப்பதின் காரணமாக என்னுடைய சக்கராத்தும் எனக்கு இனிமையாக தெரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பார்வை, உன்னுடைய வாழ்க்கை நடத்திய பார்வை இருக்கின்றது, சொர்க்கம் வரை உன்னிடம் சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நாடிவிட்டான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். எனவே தான் இன்னைக்கு எப்படி இருக்குது? கணவர் ஒரு பக்கம் இருந்தா மனைவியினுடைய நிலைமை எப்படி இருக்குது?
ஆயிஷா, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய கணவர் வெளியில் சென்று விட்டார் என்று சொன்னார், வழி மீது விழி வைத்து என் கண்களால் நான் தேடிக்கொண்டிருப்பேன் என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வருவார் என்பதை நோட்டமிட்டுக் கொண்டிருப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசல் படி மிதித்து விட்டார்கள் என்று சொன்னார், லஹிக்க நான் சிரித்த வண்ணமாக என்னுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இன்னைக்கு ரெண்டு புறத்தையும் நாம சிந்திக்கணும். கணவர் மணமகனையும் சிந்திக்க வேண்டும், மணமகனையும் சிந்திக்க வேண்டும். ஒன்று நல்லவர் ஒன்று கெட்டவர் என்பதாக இன்றைக்கு சொல்ல முடியாது பெருமக்களே. மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை ரப்பல் ஆலமீன் எதை சொல்லி இருக்கின்றாரோ அதை இன்றைக்கு சமூகம் விட்டுவிடுகின்றது. இன்னைக்கு காலங்கள் பாருங்க எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், மனைவியுடன் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நிக்கா ஆகின தருவாயில தொடர்ந்து மனைவியுடன் என்ன செய்யுது பேசக்கூடிய ஆண்கள் காலங்கள் செல்ல செல்ல மனைவியுடன் பேசுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஏங்க உங்க கணவர்களுடைய தொடர்பு இல்லையா? தொடர்பு இருக்கிறார், எங்கெங்க இருக்கிறாங்க? வீட்டுல தான் இருக்கிறார், வேலைக்கு போறாரு, வர்றாரு, சாப்பிடுறாரு, பேசுறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க ஒதுக்க மாட்டேங்கிறாரு? கல்யாணம் முடியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். நடக்குதா என்ன? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். நிக்காவிற்கு முன்பாகவே எல்லாம் நடந்து விடுகின்றது பேச்சுவார்த்தையில். நிக்காவிற்கு பின்னால் தான் உடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ஆரம்பமாகின்றது என்பதாக ஷரியத்தினுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது பெருமக்களே. ஆனால் ஷரியத்தினுடைய மார்க்கம் எதை முன்னால் சொல்லவில்லையோ அந்த முன்னால் உள்ள பழக்கங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நாம் பின்னால் உள்ள வாழ்க்கையை தன் மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பை அந்த கடமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தவிடுபடியாக ஆக்கி விடுகின்றோம். ஆயிஷா அம்மையார் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார் என்று சொன்னால், குஷி ஆயிஷா, ஆயிஷா எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். யார்கிட்ட? மனைவிட்டு. வேலை இல்லாதவரா முகமது? சிந்தனை செஞ்சு பாருங்க. வேலை வெட்டி இல்லாதவரா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்றைக்கு நாம் வேண்டுமானால் ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை விட்டு தவிர்த்திருக்கலாம் பெருமக்களே. ஆனால் இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகத்தினுடைய அனைத்து சாம்ராஜ்யத்தையும் கட்டி காத்து உயர்த்தியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே வீட்டிலே நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னார், என்னுடைய கணவர் எனக்கு சொல்லுவார்கள், குஷி யா ஆயிஷா, ஆயிஷாவே எனக்கு கதை ஒன்று சொல்லு என்பதாக சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், நாயகத்திற்கு தெரியாத கதையா? உலகத்தையே ஆட்சி செய்கின்றீர்கள் யார சொல்லலாம், இந்த சமுதாயத்தையே உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியாத கதை ஒன்று எனக்கு தெரியுமா என்பதாக நான் என்னுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ எதிர்பார்க்கின்றார்கள் என்பதாக நான் விளங்கிக் கொள்வேன். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கதை சொல்வதை கொண்டு, கதை சொல்லுங்கள் என்பதாக என்னுடைய கணவர் சொல்வதை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள் என்பதாக விளங்கிக் கொள்வேன். பிறகுதான் தெரியும், வீட்டிலே நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் வீட்டின் வெளியிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சமுதாயத்தை கட்டி காத்த மனிதர் வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னார் எக்காரணத்தை கொண்டும், நல்ல விளங்கணும் ஆண்மக்களாக இருக்கக்கூடிய நாம், எக்காரணத்தை கொண்டும் இன்னல்லாஹ இன்னலி மஅல்லாஹி ஸாஆ சஹாபாக்கள் சொல்லி விடுவார்கள், எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நீங்க என்ன செஞ்சிராதீங்க, பிடிச்சிராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, எந்த பஞ்சாயத்தும் வீட்டுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு எல்லா பஞ்சாயத்தையும் ஆண் மக்கள் என்ன செய்யறோம், வீட்டுல போய் மனைவிட்டு தான் காட்டுறோம். தொழிலுடைய லாபம் நஷ்டமாக இருக்கட்டும், அது வியாபாரமாக இருக்கட்டும், என்னென்ன இதர கடமைகள் இருக்கின்றதோ பெருமக்களை அத்துணை கடமைகளையும் இன்றைக்கு ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் இந்த கொடூர முகத்துடன் வீட்டில போய் தான் என்ன செய்யறோம், நிற்கிறோம். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னலி மஅல்லாஹி ஸாஅத்தன், நேரங்களை என்னுடைய மனைவிக்காக வேண்டி நேரங்களை நான் பங்கிட்டுக் கொள்வேன், பகிர்ந்து கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுவான், நபியே இந்த உம்மத்திடம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் நிக்காவை முடிக்கப்பட்டிருக்குது, நிக்காவை இந்த உம்மத்திற்கு தான் நாங்கள் கடமையாக்கி வச்சிருக்கிறோம் என்பதாக நபியே நீங்கள் ஒருபோதும் நினைத்திட வேண்டாம். வலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க, அல்லாஹ் சொல்றான், வலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க, உலகத்திலே எத்தனை ரசூல்மார்களை நாம் அனுப்பி வைத்தோமோ வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அத்துணை நபிமார்களுக்கும் என்ன நடந்துச்சு, நிக்கா நடந்ததாக வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது, நிக்காவும் நடந்தது, அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த நபிக்கு சில நபிக்கு நிக்கா முடிக்கவில்லையோ அந்த நபி எழுப்பும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாளிலே நிக்காவை நடத்தி வைத்துத்தான் அவர்களை எழுப்புவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் நிக்காவுடைய பந்தம் என்பது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கூட்டாக நாம் என்றைக்கு நினைத்து விடுவோமோ, ஒரு வார கூட்டாக என்றைக்கு நினைத்து விடுவோமோ, ஒரு வருட கூட்டாக என்றைக்கு நினைத்து விடுவோம், உங்களுடைய நிக்கா முழுமையின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் தமஸ்ஸக பி சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய வழிமுறைகளில் ஒன்று. ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு குத்பாவிலும் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, ஓதப்படுகிறது. மன் தமஸ்ஸக பி சுன்னதி. அடுத்து ஒரு ஹதீஸ் துறையில மன் தமஸ்ஸக பி சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை. யார் நிக்காவை என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோமோ அவங்க என்னுடைய வழிமுறையை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். எப்ப தவிர்த்துட்டாங்க, எல்லாரும் தான் நிக்கா முடிக்கிறோம், அப்படின்னா முழுமையான சுன்னத்தை நம்ம பின்பற்றிட்டோமா? பெருமக்களே, சிந்தனை செஞ்சு பாருங்க. நாங்க நிக்கா முடிச்சிட்டோம், நாங்க பிள்ளையை பெற்றுட்டோம், எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு. மார்க்கம் எந்த ஷரியத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னதோ, எந்த நிக்காவை இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொன்னானோ அந்த நிக்காவை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாங்கள் அன்னிக்காவின் சுன்னத்தி நாங்கள் பின்பற்றி விட்டோம். பமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் நிக்காவை விட்டு விட்டார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்பதாக சொன்னார்களே, நாங்கள் நபியை சார்ந்தவர்கள், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்பதாக இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்ய முடியாது, பொருளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. என்னைக்கு சுன்னத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னா அன்னிக்காவின் சுன்னத் என்பதாக என்று சொன்னால் அந்த நிக்காவுடைய சபை மட்டும் நமக்கு சுன்னத் அல்ல. பெருமக்களே, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நிக்காவுடைய சபை மட்டும்தான் என்னது, எங்களுக்கு நிக்காவை நாங்க பூர்த்தி செய்யறோம், அந்த சுன்னத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தரும் பொழுது, அந்நிக்காவின் சுன்னத்தி, நிக்கா சுன்னத் என்று சொன்னால் அந்த நிக்காவிற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் சரிவர கடைபிடிக்கும் பொழுதுதான் அது முழுமை பெறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றியவர்களாக ஆவார்கள். பெருமக்களை, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே, ஊரில், நாட்டில் எல்லா இடங்களிலும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, முழுமையாக நம்ம ஒரு மார்க்க அறிவு இல்லாமல், மார்க்கத்தினுடைய தேற்றம் இல்லாமல் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த நிக்காம நடக்கக்கூடிய மாப்பிள்ளையா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அந்த ஜுமா செய்யறாங்க பாருங்க, கல்யாண நிக்கா முடிச்சு முழுக்குடைய பரல் என்னங்க தெரியல. முழுக்குடைய பரல் என்னங்க, நிக்கா முடிச்சுட்டாரு, ஜுமா செஞ்சுட்டாரு, காலைல குளிக்கணும், முழுக்குடைய கடமையை கூட செய்யணும். அவர் பாட்டில் என்ன பேஸ்ட தூக்கிட்டு வெளியே வருவார், பிரச தூக்கிட்டு. ஆனா உன்னுடைய குளிப்பே கூடாதுப்பா, நீ நிக்கா அந்த முழுக்குடைய பரலை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உன்னுடைய குளிப்பே கூடாது. இன்னைக்கு சாதாரணமா வர்றாரு, என்னங்க கல்யாணம் முடிச்சிட்டோம், அஜரத் என்ன செஞ்சார், நிக்கா ஓய்தாரு, ஈஜாப் செஞ்சுட்டாரு. இது நிக்கா அல்ல பெருமக்களே. அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுது சரியான முறையில் நீங்கள் பின்பற்றினீர்களோ அதுதான் முழுமையாக நிக்கா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு மனிதன் நிக்கா செய்து விட்டான் என்று சொன்னால் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், ஒரு மனிதன் நிக்கா செய்வது இருக்குது, ஈமானின் பாதி என்ன செஞ்சிட்டாரு, அவர் பிடிச்சிட்டார். ஈமானின் பாதியை அவர் முழுமை பெற வச்சுட்டார். மீதமுள்ள பாதி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபல்யத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்டு அவருடைய கட்டமைப்பை பூர்த்தி செய்வதை கொண்டு மீதி பாதி என்ன செய்ய முடியும், முழுமை பெற முடியும். இந்த இடத்துல தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, பிற அமல்கள் இருக்கின்றது. இந்த அனைத்து அமல்களையும் பாதியாகத்தான் அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனைத்தையும் பாதி. தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியம், கலிமா எவ்வளவு பெரிய முக்கியம், நோன்பு எவ்வளவு பெரிய முக்கியம், ஜகாத் எவ்வளவு பெரிய முக்கியம், ஹஜ்ஜி எவ்வளவு பெரிய முக்கியம், இது எல்லாத்தையுமே என்ன செய்யுது, மார்க்கம் பாதின்னு தான் சொல்லுது. ஆனா மீதி பாதி என்ன பெருமக்களே, இதா தஸவ்வஜல் அப்து, நிக்காவை கொண்டுதான் பாதி ஈமான் உங்களுக்கு என்ன செய்யுது, பூர்த்தி ஆகுது. இந்த பாதி ஈமான் எப்ப பூர்த்தி ஆகுது, நிக்கா முடிச்ச உடனே பூர்த்தி ஆகுதா? இல்ல பெருமக்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஆணும் சரி பெண்ணும் சரி சரியான முறையிலே கொண்டு செல்லும் பொழுதுதான் அது முழுமையாக பூர்த்தியாகுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். பெருமக்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி நாம் நிக்காவுடைய சபையிலே உட்கார்கின்றோமோ அதே ஆண்மகனுக்கும் பெண்மகனுக்கும் உணர்வு வர வேண்டும். இந்த வாழ்க்கை சொர்க்கத்து வரை கொண்டு செல்ல வேண்டும். இல்ல இடையில பிரிஞ்சிட்டாரு, என்ன இடையில போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு பாவியாகவே அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுகின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இன்னைக்கு குழந்தைக்காக கூட உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகத்திலே கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களே சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள், நானும் ஆயிஷாவும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பல நேரங்கள் நாங்கள் சண்டை சச்சரவு போட்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த சண்டை ஒரு நாள் தான் இருக்கும், ஒரு நாள் தான் இருக்கும். அதற்கு பின்னால் நான் பேச வேண்டும் என்னுடைய மனைவியிடம் என்பதாக முன்னோக்குவேன் சபக்க. ஆனால் அதற்கு முன்னாலேயே என் மனைவி என்ன செய்வாங்க, என்னிடம் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள், சேர்ந்து கொள்வோம். இதுதான் வாழ்க்கை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த நட்பு என்பது, அந்த முஹப்பத் காதல் என்பது பெருமக்களே கூடிக்கொண்டே செல்லும். இப்படி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நவீன காலத்தில் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவர்களை எங்கோ கொண்டு நிறுத்தி விடுகின்றன. எப்ப உங்களுக்கு பிள்ளை இருக்குது, சின்ன பிள்ளை இருக்குது, பிள்ளைக்காக வேண்டியாவது பரஸ்பரமாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பரஸ்பரம் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக இன்னைக்கு எவ்வளவு அறிவுரைகள் கூறப்பட்டாலும் பிள்ளையினுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் பெருமக்களே கொஞ்சம் கூட சிந்திக்காத மடையர்களாக பெருமக்களே ஆண் மக்களும் சரி பெண் மக்களும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீனில் உள்ளவர்களுடைய நிலைமை இவ்வளவுதான். நீங்க நினைச்சாதீங்க இவர் தொழுகையாளியா இருக்கிறாரு, தொழுகை இல்லாதவரா இருக்கிறாரு. இன்னைக்கு தொழுகையாளியினுடைய தீனின் உள்ள குடும்பங்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பெருமக்களே. அவ்வளவு பிரச்சனைகள். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தீன் என்பது தொழுகையை கொண்டோ நோன்பை கொண்டோ ஜகாத்தை கொண்டோ முழுமை வருவது கிடையாது. உங்களுடைய நான் தொழுகிறேன், என்னுடைய மனைவிடத்துல நான் சரியான முறையில் நடக்கல, நான் தொழுகிறேன், என்னுடைய கணவரிடத்துல நான் சரியான முறையில் நடக்கல, ஆனா அல்லாஹ் சொன்ன அத்துணை சட்டதிட்டங்களை நான் பின்பற்றுறேன், முழுமையாக முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முழுமை என்பதாக முழுமைவாதி என்பதாக சொல்லிக் கொள்ளாதீர்கள். என்றைக்கு நிக்காவுடைய அந்த சபை எவ்வளவு துஆவுடன் கூடி அவர்களை சந்தோஷமாக வழியனுப்பி வைக்கின்றோமோ பெருமக்களே, அது கியாமத் நாள் வரையிலும் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிக்காவை முழுமை பெற வைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பானாக. புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய இந்த மணமக்களை எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஹைராத்துகளை நமக்கு சொல்லி காட்டி அந்த ஹைராத்துகளை கொண்டு இந்த மணமக்களை கியாமத் நாள் வரையிலும் அர்ஷ் வரையிலும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.